உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் அவ்வளவு சொல்லிட்டு வரேன், நீ அவங்க கூட இருந்து 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து அனுப்பி வச்சிட்டல. அந்த மாறனோட அத்தை ஒரு பக்கம் மந்திரம் போட்டாங்கன்னா நீ ஒரு பக்கம் நல்லா மந்திரம் போட்டிருப்ப, அதானே? என் பேச்சுக்கு நம்ம குடும்பத்துல மதிப்பே இல்லாம போச்சு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் குதிக்காத கண்மணி. அவங்க சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, அதை ஏத்துக்கணும் கண்மணி. என்னால ஏத்துக்க முடியாதுமா. இப்ப எதுக்கு இங்க வந்த? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. அது வீரா அக்காவையும் மாறன் மாமாவையும் விருந்துக்கு அழைக்கலான்னு வந்தோம்க்கா. ஓ, அவங்களுக்கு தலைவாழை இலை போட்டு விருந்து வைக்க போறியாமா நீ? ஆமா, உனக்கு செஞ்ச மாதிரி அவளுக்கும் செய்யணும்ல. அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் ஒரு ஆளு, இது ஒரு கல்யாணம். நீ அவங்கள கூப்பிட்டு விருந்து வைப்பியா? கண்மணி, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஆமாக்கா, மாறன் மாமாவை இப்படி எல்லாம் பேசாத. ஆமா, அவன் பெரிய நல்லவன் பாரு. பொறுக்கி உன் மக கல்யாணத்தை நிறுத்தி கட்டாய தாலி கட்டியிருக்கான். அவனை எப்படி உன்னால மன்னிக்க முடியுது? ஏண்டி, வீராவே அவளை மன்னிச்சுட்டா உனக்கு என்ன வந்துச்சு? அவன் மன்னிச்சாலும் என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவும் முடியாது, நீ சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கவும் முடியாது. அக்கா, மாறன் மாமா ரொம்ப நல்லவருக்கா. பிருந்தா, நீ அடி வாங்க போற. சும்மா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. கண்மணி, விருந்து வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்ககிட்ட சொல்லிட்டு அவங்கள அழைக்கலாம் தான் நாங்க வந்திருக்கோம். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இது என் முடிவு மட்டும் இல்ல, என் மாமனார், புருஷன் எல்லாரோட முடிவும் தான். இந்த பேச்சை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வராத. ஃபர்ஸ்ட் கிளம்பு. என்ன லட்சுமி, ஊரே உன் குடும்பத்தை பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, நீயும் அதுக்கேத்த மாதிரியே பண்றியே. பிருந்தா, எப்பமா வந்தீங்க? அக்கா. வா வீரா, நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்க 2 பேரும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா, நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல? நான் எங்கடி சாதிச்சேன்? அக்காவை சமாதானப்படுத்திட்டீங்க. வெக்கப்படுறீங்களே மாமா? இதுக்கு பேர் வெக்கமா? உண்மையை வெளியே சொல்ல முடியாம நடிச்சிட்டு இருக்கேன். பாத்தியடி அவங்கள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. இதுக்கு மேல வேற என்னடி வேணும் நமக்கு? அவங்கள விருந்துக்கு கூப்பிடுறதான் சரி. அதெல்லாம் முடியாதுமா, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி நீ என் பேச்சை கேட்கலனா அப்புறம் நான் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேன், எப்பவும் வரமாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.